33 நாட்களில் தேர்தல் வர இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 10 நாளில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்கிற கேள்விக்கு விடை தேட இருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. ஜனநாயகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்த ஒரு 75 ஆண்டுகள், ஆட்சிக்கு வந்து ஒரு 60 ஆண்டுகள் ஆன இருந்தாலும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அந்த கூட்டணி வருவதாக சொல்கிறார்கள். திமுக, அந்த திமுக 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. அந்த அதிமுக தலைமையில் என்று அதிமுகவும், பாஜக தலைமையில் என்று பாஜகவும் சொல்லிக் கொள்கிற அந்த அதிமுக மூப்பனார் அவர்கள் தொடங்கிய கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், அதோடு சேர்த்து வேற என்னப்பா இருக்கு, அதோடு சேர்த்து அவ்வளவுதான். மகிழ்வித்திருக்கிறேன், உங்களை ரசிக்க வைத்திருக்கிறேன். ரசிகன் படம் தொடங்கி ஜனநாயகன் வரைக்கும் உங்களை மகிழ்விச்சிருக்கிறேன். நிக்குது. எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அழைச்சு பார்த்து யாருமே வரல அப்படின்னு தனிச்சு விஜய் நிக்கிறாப்ல. இப்படி 10 கட்சி கூட்டணி, 8 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி எவனோடும் கூட்டணி வைக்காமல் இந்த தேர்தலை தனித்து சந்திக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும்தான் திமுகவோடு அதிமுக. அதைத்தான் தம்பி சரவணன் சொன்னாரு. ஏன் தனிச்சு போட்டி போடுறோம்? ஊழலை ஒழிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. இந்த மலப்பட்ட விஏஓ 200 ரூபா கேட்கிறான்ப்பா. எப்ப ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இருப்பிட சான்றிதழ், ஒரு பட்டா சிட்டா அடங்கல் மடங்கல் எதையும் வாங்க முடியல. எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்கிறாங்க. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, டெத் சர்டிபிகேட்டுக்கு லஞ்சம். எல்லாமே கமிஷனுப்பா, ஒழிக்கணும்ப்பா. ஆசை இருக்குல்ல. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். எவன் கூட கூட்டணி வைக்கிறது? ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் என்றால் முதலில் திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும் என்ற அடிப்படையில் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய கதாநாயகனாக வலம் வர்றாரு. கல்யாண வீடு, காதுகுத்து, கருமாதி சரியா வந்துருவாரியா நம்ம வீட்டு பிள்ளை. கல்யாணம் காது காலையில 6 மணிக்கு, அவரே சொல்றாரு காலைல 6 மணிக்கு கிளம்புவேன், 10 மணி வரைக்கும் கல்யாண பத்திரிகையில் வரிசையா 5000 ரூபாய் போட்டுருவேன். நான் கேட்கிறேன், முன்னொரு காலத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டிய நெடுஞ்செழியன், வீரபாண்டியன்லாம் ஆண்டாங்க. அப்ப இந்த குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பெரிய பேரரசர்கள் வந்து வரமாட்டாங்க. குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்களா, நகர்வலம் வருவாங்க. அந்த மன்னர் என்ன பண்ணுவார், குறுநில மன்னர் இப்படி பொற்காசுகளை எடுத்து அப்படி போடுவார், அப்படி போடுவாப்புல. இந்த முத்து படத்துல நம்ம இவங்க இருக்காங்க பாருங்க, மீனா, அப்படி கலட்டி கொடுப்பாங்க. ரகுவரன் வந்து இருக்கும்போது பல ரஜினிகாந்த் அப்படி அள்ளி வாரி கொடுப்பார்ல, அது மாதிரி குறுநில மன்னர்கள் வந்து மக்களுடைய வறுமையை பார்த்து அள்ளி கொடுப்பாங்களாம். ஏன் அள்ளி கொடுக்குறாங்க? மக்கள்கிட்ட இருந்து வரிய வாங்குவாங்க. அது மன்னர் 1 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுப்ப, நீ கண்டுக்க கூடாது. அதுக்கு உனக்கு என்ன 5000, உனக்கு குண்டா, உனக்கு அரிசி போட்டு வைக்கிற கடாயி. குறுநில மன்னர் இருக்காருல்ல, யாரு குறுநில மன்னர் வர்றாரு, படையோட வர்றாரு. வந்த உடனே கோலத்துல போட்டாச்சா, ஜல்லிக்கட்டு கோலம் இருக்கா, புல்லுக்கட்டு கோலம் இருக்கா. ஒரு அக்கா கோல போட்டியில திவ்யாங்கிற ஒரு படிச்ச பட்டதாரி, எனக்கு கோல போட்டிக்கு வீரத்தமிழச்சி மானத்தமிழச்சி திவ்யா கோல போட்டிக்கு பரிசு யாரா கேட்டது உன்ட்ட? விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நீ கல்யாணத்துக்கு காது குத்துக்கு தோடு தொங்கட்டா நீ தர வேண்டாம். விராலிமலை சட்டமன்றத்துக்கு ஒரு அரசு கலை, அவங்க நினைச்சா வீடு கட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தனி மனிதன் நினைத்தால் ஒரு பள்ளிக்கூடத்தையோ மருத்துவமனையோ கல்லூரியோ கட்ட முடியாது. அதுக்கு அனுமதிக்கு அலையணும். காசு இருக்கா, நேர விராலிமலைக்கு போலாம், ஏசி வாங்கிட்டு மாட்டிடலாம். காசு இருந்த ஒரு தொகுதியில, இந்த தொகுதி சுற்று வட்டாரத்தில் ஒரு காலேஜ் கூட கட்டித்தர முடியல. ஏன்? அரசு கலைக்கல்லூரி கட்டுனா மதர் தெரசா மாட்டான். அப்புறம் இங்க மட்டும்தானா? தமிழ்நாடு முழுமைக்கும், சென்னை தொடங்கி திருவள்ளூர் தொடங்கி திருத்தணிருவா கேர் காலேஜ், விழுப்புரமா பொன்முடி காலேஜ், வேலூரா துரைமுருகன் காலேஜ். துரைமுருகன் திமுக துரைமுருகன், என்ன நினைச்சிடாதீங்க. இங்க அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. மோதி விடாதே, முழுவதும் கடன்னு வண்டியில ஒட்டி வைக்கணும். அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடங்கள். இந்த பக்கம் போனவங்கன்னா மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையிலுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் திமுக அதிமுக காரங்க 2 பேரும் தான். இங்க பாரபட்சம்லாம் கிடையாதுங்க. 2 ஒண்ணுதான்.
அது ஆத்தா, இது தாத்தா கட்சி, அது ஆத்தா கட்சி, அவ்வளவுதான். ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்க எடை போட்டீங்கன்னா அப்படி சரியா நிற்பான். ஆத்மனர் கொள்ளையா திமுகடா இருக்கு. ஒரு காலத்துல பாண்டியர்களும் சோழர்களும் பல்லவ மன்னர்களும் ஆட்சி செய்த இந்த விராலிமலை இன்னைக்கு ஒட்டுமொத்தமான மருத்துவமனை கட்டலாம், மருத்துவ கல்லூரி கட்டலாம், கல்குவாரி வைக்கலாமா? அடுக்குமா? என் மண்ணின் வளங்களை இப்படி அள்ளி அள்ளி சேர்த்து யாருக்கு சேர்க்க போறீங்க? இதுல இயற்கை வளரும். எப்படி வளரும்? உங்க வீட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டு காளை குழுகுழுன்னு வளர்ந்தா பத்தாது. விராலிமலையே, ஒட்டுமொத்த விராலிமலை முழுக்க ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கப்படணும்னா என்ன வேணும்? நிலம் இருக்கணும், அங்க மழை இருக்கணும். நீ எப்பேற்பட்ட கொம்பனாரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்கள் உங்ககிட்ட எழுப்புற கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், திமுக அதிமுக ரெண்டும் சேர்த்து கேட்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தொகுதிக்கு நாங்கள் வீட்டுக்கு வீடு தண்ணி தருவோம். விராலிமலை இந்த அன்னவாசல் 12 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. 12 நாளைக்கு ஒரு முறை என் மக்களுக்கு தண்ணி வரும். ஆனால் கால்ஸ்பர்க் பியர், கால்ஸ்பர்க் இருக்குல்ல, கால்ஸ், இவன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்குறான். 1000 லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை 15 காசுக்கு நாங்க தர்றோம்டா. எங்களுக்கு தண்ணி குடுறா, எங்களுக்கு தண்ணி குடுறா. 15 காசு தர மாட்டாங்களா மக்கள்? மக்கள் 15 காசு தர, 1 லிட்டர் தண்ணி 15 காசு இல்ல, 1 ரூபா வச்சுக்கோப்பா. 1 லிட்டர் தண்ணி 1 ரூபாயா? நல்ல தண்ணி கொடு. அப்ப என்ன? சாராய ஆலைக்கு தண்ணி, சாமானிய மனிதனுக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. ஏன்? ஒரு பக்கம் குடிக்க தண்ணி தரல, இன்னொரு பக்கம் பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், பேரரசர் பெரும்பிடுகு வழிவந்த இந்த வாரிசுகள், நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ராஜராஜ சோழன் வழிவந்த இந்த வாரிசுகள் நீங்கள் சிந்திச்சு. ஏதாவது ஒரு குளத்துல பிராலிமல இருந்து வரும்போது வைத்த கலக்கிருச்சு. நான் ஒரு 15 கிலோமீட்டருக்கு பார்த்துட்டு வரேன், அங்கிட்டும் இங்கிட்டும். அப்புறம் என்ன, வாட்டர் பாட்டில் தான். உருவாக்கிய அண்ணன் விஜயபாஸ்கர்களுக்கு என்னுடைய லவ் யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு ஊரும் இப்படி பளிச்சுன்னு தொடச்சிருங்க, அப்படியே தொடச்சிருங்க. இதே அதிமுக ஆட்சி காலத்துல சுஜித்தின் ஒரு தம்பி போர்வெல் குழியில விழுந்துட்டான். நாடே பதறுது. அங்க தீபாவளியை கொண்டாடாம விஜயபாஸ்கர் அழுக்கு வேட்டிய படுத்துக்கிறாப்ல. போர்வெல் குழிக்குள்ள விழுந்த குழந்தைய போர்வெல் குழிக்குள்ள விழுந்தாத்தான் பதறுவாங்க, துடிப்பாங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன் வந்தா தான் துடிப்பாங்க, பதறுவாங்க. ஏன்? மக்கள் மறதி, மக்களின் மறதி. மறதி என்பது ஒரு தேசிய வியாதி. இன்னைக்கு சாட்டை பேசுறாரு, வளரணுங்க. நாம் தமிழ் கட்சி நல்லா வளரணும். நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல கொள்கைகள் இருக்கு, எதிர்கட்சிகள் நல்லா நாக்கப்படுற மாதிரி கேட்குறீங்க, எல்லாம் சரிதான் இருக்கு. நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைய, நீங்களாம் உங்க குரல்லாம் சட்டசபையில் ஒழிக்கணும் பிரதர். உங்க குரல் சட்டசபையில் ஒழிக்கணும். ரொம்ப கம்பீரமா பேசுறீங்க. சீமான் மாதிரி ஆட்கள்லாம் சட்டசபைக்கு போனா தான் நாடு நல்லா இருக்கும். நீ சூப்பர் சார். இப்படி திமுக ஓட்டு போட்டு, அதிமுக ஓட்டு போட்டு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி வளரணும், நாம் தமிழ் கட்சி நல்ல கொள்கை, நாட்டில் எப்படி நல்லது நடக்கும் என்கிற கேள்வியைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புறோம். நாங்கள் 1000, 2000, 2500 கருணை தொகை 10,000 கொடுக்க வந்தவர்கள் அல்ல. அனைவருக்கும் தேர்தல் வாக்குறுதி. இருக்கிற பள்ளிக்கூடம், இருக்கிற எஸ்ஆர்எம்மா, வேலம்மாளா, பனிமலரா, திருச்சி கேர் காலேஜா, இல்ல திருச்சிக்குடி நேஷனல், திருச்சிக்குடி கல்லூரியா, பழைய கல்லூரியா செயல்பட வேண்டும் என்றால் பொது ஸ்டாலினுக்கும் 6 அடி, எடப்பாடிக்கும் 6 அடி, உங்களுக்கும் 6 அடி, எல்லாத்துக்கும் 6 அடி தான். எடப்பாடிக்கு மட்டும் 12 அடியா, ஸ்டாலினுக்கு மட்டும் 18 அடியா, சீமானுக்கு என்ன? சீமானுக்கும் 6 அடி தான். எனக்கு உடனே என்னடா அது பல்ல புரிஞ்சிட்டீங்க? தங்க பல்லுப்பா, தங்க பல்லு போய் எரிக்க முடியுமா? புதைச்சா கூட பரவாயில்ல, நாளைக்கு தோண்டி எடுத்துக்கலாம். எரிக்க போனோம், உருகிரும்ல, முடிச்சான். அப்போ எல்லாருக்கும் எவ்வளவு கொண்டு போக பல ஆயிரம் கோடிகளை கொட்டி வைக்கிறாங்க. எதுக்கு? இவரை கட்டா 10,000 கோடி, அவரை கட்டா 10,000 கோடி, இவரை கட்டா 20,000 கோடி, அவரை கட்டா 50,000 கோடி. அமலாக்கத்துறை கட்டதான் தெரியுது யாரையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நாள் இந்த தமிழர் நிலத்துல மக்கள் புரட்சிக்கு தயாராவான். அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். அந்த எழுச்சி 2026 தொடங்க இருக்கிறது. அன்றைக்கு நாம் தமிழ்நாடு அரசாக சீமான் வந்தால் எப்படி அடைப்பார்? எப்படி அடைப்பார்? விஜயபாஸ்கர் வந்து புடுங்கி அடைப்பார், உதயநிதியிலிருந்து புடுங்கி அடைப்பார், நேருவிடமிருந்து புடுங்கி அடைப்பார், மூர்த்தியிலிருந்து புடுங்கி அடைப்பார். இன்ப நிதி, துன்ப நிதி, துக்க நிதி, துயர நிதி. உங்களுடைய தேவை எவ்வளவு? ஒரு 100 கோடி தேவைப்படுமா உங்க பிள்ளை குட்டிக்கு? ஆஸ்திரேலியாவில் போய் படிச்சு வச்சா கூட
இல்லைங்க எனக்கு 200 கோடி. சரி வேணாங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், அது வருமான வரித்துறை போட்டு கொடுத்துருவோம். இந்த 8000 கோடி எடுத்து தமிழ்நாடு அரசு கடன் அடைக்கும். மக்களுக்கான கல்வி, மருத்துவம், நம்மளுடைய குடிநீர் தேவை, இதைதான் ஒரு அரசு கொடுக்கணும். நான் வந்தா 1000 ரூபாய் தருவேல. ஒருத்தன் தெரியாத ஒருத்தவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா அவன் உங்க கிட்னிய, இது ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் ஓடுற கிட்னி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நாமல் குடிக்காத என் மக்கள் 1000 2000 இலவசம் தரதை மட்டும் எப்படி நீங்கள் வாங்குறீங்க? ஒரு டீயை கூட சோதித்து குடிக்கிறமே மக்கள், எப்படி முன்பின் தெரியாத இந்த அரசியல்வாதிகள் 1000 2000 என்று கொடுத்த உடனே வாங்கி உளுத்தம் பருப்பு கொடுங்க, புழுவா இருக்கிற பருப்பா கொடுங்க அப்படின்னு கேட்பேல. நல்ல பருப்பு, புழு இருக்க பருப்பு என்ன காசு கொடுக்குற, நல்ல பருப்பு தர மாட்டேன்னு கேட்போம். ரேஷன் கடைக்கு போனா கூட எப்ப நல்ல அரிசியா வாங்குவீங்க. ஒரு கடையில போய் கருப்பட்டி வாங்குறீங்களா, மூக்கு சளி மாதிரி ஒழுகுற கருப்பட்டி கொடு அப்படின்னு கேட்பேல. நல்ல கருப்பட்டியா கொடுப்பா, திருநெல்வேலி கருப்பட்டி கொடு, உடங்குடி கருப்பட்டி கொடுன்னு கேட்பீங்க. தங்க வாங்க கரைக்கு போறீங்க, பளிச்சுன்னு இருக்கணும், அப்படி பல பலன் இருக்கணும்பா அப்படின்னு தான் கேட்பீங்க. புடவை எடுக்க சாரதாசுக்கு போறீங்க, சாரதாச போனோடனே எப்ப போட்டுட்டு உட்காரும் போது டர்ன்னு கிளியணும்பா, அப்படி ஒரு புடவையை கொடு அப்படின்னா கேட்பீங்க. நல்ல புடவையா இருக்கணும், 150 ரூபாய்க்கு எடுத்தாலும் உறுதியா இருக்கணும்பா. ஏன் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் மண்ணை கொள்ளையடிப்பானா மாட்டானா, இவன் கல்லூரி கட்டி தருவானா தரமாட்டானா, இவன் தண்ணீர் தருவானா மாட்டானா, இவன் என்னை ஏமாத்துவானா மாட்டானா அப்படின்னு ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்க? அதற்காக உங்கள் எம்எல்ஏக்களை மட்டும் எவன் வந்தாலும் ஓட்டு போடுறீங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று உங்களுக்கு பகுந்தாய்வு தெரியாதா? திருடன்னு தெரியுதுங்க, எல்லாருக்கும் தெரியுது. 1 to 1 உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசினா, சரிதான் தம்பி, யார் தான் தம்பி கொள்ளையடிக்கல, யார் தான் தம்பி திருடல, யார் தான்ப்பா குவாரி வைக்க போது எங்க அண்ணன் விஜய் வைக்க கூடாதுன்றான் ஒருத்தன். அது ஒரு கூட்டம், அது அப்புறம் வருவோம் இன்டர்வலுக்கு பிறகு. அப்படி தரம் பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் வாக்களித்திருந்தால் ஒரு முத்துராமலிங்க தேவர் விராலிமலையிலே எம்எல்ஏவாக வந்திருப்பார். நீங்கள் தரம் பார்க்காமல் ஓட்டு போட்டதுனாலதான் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவா வந்திருக்காரு. அப்ப தரம் பாருங்க. சாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க, மதம் பார்த்து ஓட்டு போடுறீங்க. சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போட்டு விராலிமலையில பெரும்பான்மை சாதி இருக்கு, பார்த்து ஓட்டா இருந்தாலும் படிப்பால பிரச்சனை. ஒரு அடிப்படை தேவையை கூட 50 ஆண்டு கால செய்ய முடியாத இவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? செய்ய மாட்டாங்க. விராலிமலை இப்படித்தான் இருக்கு. அதுவும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பல மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல. இதே துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல 4.5 வயது பையன், உங்க தாய் பெயர் வந்து திவ்யா, உங்க அப்பா பேர் செல்வராஜ். 6:30 மணிக்கு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. பனிகாலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்குது, நிறைய காய்ச்சல், சிக்கன் குனியா அதுன்றான், மூச்சு திணறல் ஏற்படுது. பிள்ளைய தூக்கிட்டு ஆரம்ப சுகாதாரத்துக்கு அந்த தாய் ஓடுகிறாள். ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர் இல்ல, எக்யூப்மெண்ட் இல்ல, செவிலியருக்கு சிபிஆர் என்கிற இதயத்தை அமைக்கி மூச்சை வர வைக்கக்கூடிய அந்த பயிற்சி தெரியல. 4.5 வயது குழந்தை செத்து போச்சு. அன்பிற்குரிய மக்களே, அழுது கொண்டே அந்த தாய் பேசுகிறாள், எனக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்க கூடாது என் அன்பிற்குரிய மக்களே என்று கண்ணீரோடு அந்த தாய் பேசுகிறாள். அவ வீட்டில் இழந்த குழந்தை இறந்திருந்தால் இந்த கேடுகட்ட திமுக அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா என்பதை மனசாட்சியோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எந்த அரசு மருத்துவமனையில் தரம் இருக்கு? பணம் இருப்பான் காவேரி, பணம் இருந்தால் அப்ப இருந்தால் கேஎம்சி, பணம் இருக்கா மீனாட்சி மிஷன், பணம் இல்லையா நேரம் மலைப்பட்டி சுடுகாடு முடிஞ்சு. உங்க அம்மாவை எவ்வளவோ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், இனி மேல இருக்கும் தான் காப்பாற்றணும். மேலது மாறியான ஒரு ஏமாற்று இந்த உலகத்துல கிடையாது. அவங்க 2000, யாரு அப்பா 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, அப்புறம் வந்து நம்ம விஜய்னா 2500. தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி பெண்களுக்கு 2500 என்றால் ஒரு மாதத்திற்கு 7500 கோடி ரூபாய். ஒரு மாதம் 7500 கோடி ரூபாய் என்றால் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் எடுத்து மக்களுக்கு கொடுப்பீங்க என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா அப்புறம் பேச்சே இல்லை. எதுல இருந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு 10,67,000 கோடி இந்த கடனை வச்சுக்கிட்டு தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல, செவிலியர்களுக்கு சம்பளம் போட முடியல, அரசு ஊழியர்கள் சம்பளம் போட முடியல, புதிதாக யாரையும்
புதிதாக அணை கட்ட முடியல, எந்த திட்டமும் செய்ய முடியல அப்படின்னு அரசு சொல்லுது. அரசு சாராய பொருளாதாரம் 50,000 கோடியில வரக்கூடிய டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ் மார்க் வாங்கியிருக்கு, மற்ற எல்லாத்திலையும் ஃபெயில். அப்போ இருக்கும்போது எப்படி விஜய் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பாரு? எந்த அக்கா, எந்த தங்கச்சி, எங்க பெரியம்மா, சித்தி, எங்க அக்கா தங்கச்சி போய் விஜய் பனையூர் வீட்டில் கல்வி கெட்ட வேலை, வேலை கெட்ட சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை 2,000 அல்ல 2,500 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? அதிகபட்சம் 70 ரூபா. ஒரு நாளைக்கு 70 ரூபா தான். இந்த 70 ரூபாயை வச்சு நம்ம வாழ்ந்துட முடியுமா? ஒரு நாளைக்கு 70 ரூபா கொடுத்துட்றாங்க, இதை வச்சு வாழ்ந்துட முடியுமா? வேலைக்கே போகாம ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, 4 பேரும் சேர்ந்து 70 ரூபாயை வச்சு ஒரு நாளைக்கு வாழ்ந்துட முடியுமா? யார் எப்படி வாழ்வீங்க? அப்ப அது தேவையில்லை எங்களுக்கு. எங்களுடைய கனவு என்பது, சீமானுடைய கனவு என்பது பசி இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவுதான் எங்கள் அண்ணன் சீமானுடைய கனவு. கல்விக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட பெருமைமிக்க வாழ்வு எங்களுடைய கனவு. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை எப்படி கொடுப்பாய்? எப்படி கொடுக்க முடியும்? படிச்சவனுக்கே வேலை இல்லையே. விவசாயம் இந்தியாவில் உலகத்திலேயே விவசாயம் அரசு வேலை என்று நாம் தமிழ்ச்சி அறிவிக்குது. ஏன் விவசாய அரசு வேலை? டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பாருங்க. அது ஒரு வகையான வேளாண்மை தான். குளத்தை தூர்வாருது, சாலையை செப்பனிடுவது, மரங்களை நடுவது, இது 100 நாள் வேலை திட்டம். கிராமத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது. விவசாயிகளுக்கு அரசு வேலை. அரசு நிலம் 1000 ஏக்கர்ல அரசு நிலம். அங்க கரும்பு, அங்க தக்காளி, அங்க தென்னை, அங்க பனை, அங்க பாக்கு, அதே இடத்துல தோட்டம் எல்லாம் அரசு உருவாக்குது. வாழை தோட்டம் அரசு உருவாக்குது. அந்த இடத்துல இந்த 100 நாள் வேலை போய் சோம்பேறியா மாறிக்காங்க. அண்ணன் சீமான் சொல்றாரு, 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து நீங்க காட்டுல போய் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை அரசு தோட்டத்துல பார்க்க போறீங்க. அரசுக்கு வருமானம். இப்போ ஒரு பக்கத்துல பனை, ஒரு 1000 ஏக்கர்ல தென்னை இருக்கா, அந்த தொழிற்சாலையில படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு பார்க்கிறோம், பொட்டல் காடா மாறி நிக்குது. ஒரு காலத்துல குளுமையாக செழுமையாக இருந்த நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி இன்னைக்கு எங்க எப்படி இருக்கு? மொத்த மரத்தை வெட்டி வீழ்த்திட்டான். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்தியாவில் உலகத்திலேயே மரங்களுக்கென்று மாநாடு போட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் மரங்களுக்கு மாநாடு? சீமான் மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, கடல் மாநாடு, மலை மாநாடு. மரத்துக்கும் ஓட்டுக்கானா? ஓட்டு இல்லடா, என் உயிர் இருக்குன்னு சொன்னாரு. மரம் அங்கே சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை வெளியேற்றினாதான் நான் சுவாசிக்க முடியும். வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி என்பது எங்களுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவனுடைய முதன்மை நோக்கம். நீர் எல்லாருக்கும், அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம். அதே போல தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அனைவருக்குமான வேலையை கொடுப்போம் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு. 10 லட்சம் கோடி இல்ல, 15 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்த திட்டம் இருக்கு. மலையை பார்த்தா வெற்ற திட்டம் இருக்கு. ஆத்து மணலை பார்த்தா அல்ற திட்டம் இருக்கு. கமிஷன் வாங்கி அடிக்கிற திட்டம் இருக்கு. தமிழ்நாடுடைய பட்ஜெட் 4,34,000 கோடி. இந்த 4,2 லட்சம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் ஒரு 500-5000 தலைமுறைக்கு சேர்த்தாங்க. இந்த பாகுபலி படத்துல காலகேஸ் வருவாங்கல்ல, அது மாதிரி வந்துகிட்டே குடும்பத்துல ஆட்கள் வந்துகிட்டே இருக்கான். எங்க இருந்தா வர்றான்னு தெரியும். சொந்த மாநிலத்துல சொத்து, தமிழ்நாடு முழுக்க சொத்து வாங்கி குமிச்சிட்டான். இன்னும் எதுக்காக வர்றாங்க? ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களை பாதுகாக்க திமுக வருது. அதிமுக ஏன் நிக்குது? ஏற்கனவே 2011 இருந்து 21 வரைக்கும் சேர்த்த சொத்தை மீண்டும் சேர்க்க, ஏற்கனவே இருக்க சொத்தை பாதுகாக்க வர்றாங்க. நாங்க அதை வரல, இவன் சேர்த்து வச்ச சொத்தை பறிக்கிறதுக்காக நாங்க வர்றோம், நல்லது செய்வதற்காக வர்றோம். இல்லங்க, நாங்க பரம்பரையாவே அதிமுக தான். எங்களால் அது முடியவே முடியாது.
ரெட்டலை சூரியனை பழகிட்டோம். அந்த ரெண்டு தான் என்ன சொல்றாங்கல்ல, எங்களுக்கு அந்த குடும்பம் தாங்க சரியா வரும், எங்களுக்கு வேற எந்த குடும்பம் அதுதான் சரியா வரும், அது முடிவு பண்ணிட்டாங்க. அது கருணாநிதி குடும்பம் தான் சரியா, கொள்ளையடிப்பதற்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும், வேற எந்த குடும்பம் சரியா வராது. கொள்ளை அடிச்சு வாங்கிக்கிற நீங்க லஞ்சத்தை வாங்கிக்கணும் யார் சொல்லுவா? அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்றாங்க, அதுதான் சரியா வரும், அவங்க வந்தா தான் நல்லா இருக்கும். திமுக வருமா அதிமுக வருமா? நம்ம கிட்ட கூட்டு, எங்க கிட்ட என்கிட்ட கூட்டு கேக்குறாங்க. எனக்கு வாயில வண்டே வரும்னு. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக வேட்பாளரை அறிவித்த ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் துணிச்சலா நிக்கிறோம்? மக்களை நம்பி நிக்கிறோம். எந்த மக்கள்? ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்தாலும் நல்லவர்கள் வெல்ல வேண்டும், நம்பிக்கையாளர் வெல்ல வேண்டும், தமிழர்கள் வெல்ல வேண்டும் என்று எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு எங்களுடைய 2000 மலைப்பட்டியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? கொடுத்தாங்க. ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டான். நேரம் மலைப்பட்டி மாரியம்மன், ரொம்ப பிரபலமான மாரியம்மன் அப்படிதானே, மலைப்பட்டி மாரியம்மன் கோவிலில் போய் அத்தா கல்குவாரில் சம்பாதிச்ச காசு, மணல் குவாரில் சம்பாதிச்ச காசு மதர் தெரசா கல்லூரியில் என் வயிற்றுல அடிச்சு அந்த 2000 ரூபாயில 20 ரூபாய் ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எந்த கேள்வி கேட்டாலும் இந்தியமா திராவிடமா சாகர் மாலவா பாரத் மாலவா கல்குவாரி பிரச்சனையா ஈரான் அமெரிக்கா சண்டையா கச்சத்தீவு பிரச்சனையா முல்லை பெரியாரா காவிரியா திராவிடமா தமிழ் தேசியமா உலக வரலாறா இந்திய வரலாறா முத்துராமலிங்க வரலாறா ராஜராஜ சோழன் வரலாறா ராஜேந்திர சோழன் வரலாறா காமராஜர் வரலாறா கக்கன் வரலாறா எல்லா வரலாற்றையும் பத்திரிகை பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான். அவனுக்கு உங்கள் வாக்கா? அறிவே இல்லாத ஒரு முட்டா பைய விஜய்க்கு உங்கள் வாக்கா என்பதை மான தமிழர்கள் சிந்திங்க. முட்டாள். பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், காஞ்சி பட்டு கொடுப்போம், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் கொடு, முதல்ல உன் மனைவிக்கு வீட்டில் இடத்த கொடு. அப்பனம் கொடுக்கலாம், முதல்ல அப்பா சீர் கொடுத்து லண்டன்ல இருக்கிற பிள்ளை நல்லா ஒழுங்கா படிக்க வை. தாய் மாமன் சீர் அப்புறம் தரலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுத்து சென்னையில விடுதியில தங்கியிருக்க உன் மகனுக்கு தகப்பன் சீர் கொடுங்க. கட்டுன பொண்டாட்டி விவாகரத்து கட்டி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம, மனித பண்பே இல்லாம போறவனுக்கு நாட்டிலே முதலமைச்சர் ஆனால் எப்படி நாடு நல்லா இருக்கும் என்பதை அறிவார்ந்த பெண்கள் சிந்திச்சு பாருங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க புருஷன் நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆன பிறகு, நீங்க 2 பிள்ளைய பெத்த பிறகு, உங்க புருஷன் உங்களுக்கு தெரியாம ஒரு நடிகையோட கல்யாணம், என் புருஷன் மாதிரி வருமா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாட்டு பாடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரு தங்கச்சி சொல்றா, ஒரு தங்கச்சி, ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று நாங்க இங்க எங்களுக்கு எதுவும் உண்டு, மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம், உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க மேடையில முழங்குறது, நரம்பு வந்து இங்க வெடிக்கலுக்கு கத்துறது. அங்க பார்த்தா அவன் தளபதி இல்ல, தமிழருடைய தலைவலி, தலை விதி, தலைவலி. அது இருக்கணுங்க. முதல்ல சென்னையில வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது, இன்னைக்கு சேவை பண்ண வர்றாருல, சென்னை வெள்ளத்தின் போது தன் வீடு இருந்துச்சு, எத்தனையோ பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். உண்மையிலே தலை, ஏன் அவன் சிறந்த தலைவன் என்பதனால மனுஷன் முதல்ல மனுஷன் பின்பற்றாத, முதல்ல உங்க ஆத்தால பாரு, அப்புறம் மங்காத்தால பார்க்கலாம்னு சொன்ன ஒரு நடிகன் அஜித்குமார் மட்டும்தான். அவர் காலு கட்டவர்கள் மயிருக்கு கூட இந்த விஜய் வரமாட்டான். கால் கார்த்தி அகரம் என்ற பவுண்டேஷன் வைத்து நடிகர் சூர்யா அவர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. விஜய் எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு? நடிகர் கார்த்தி ஒரு உழவன் என்கிற பவுண்டேஷன் படத்தை நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம் ஆயிடுறேன். சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? சிஎம் ஆகி என்ன பண்ணுவாரு? ஓடி போய் படுத்துருவாரு. இதே கரூர்ல 41 பேர் வேண்டாம், ஒரு ஆளு செத்திருந்தா கூட அந்த இடத்த அண்ணன் சீமான் நின்றிருந்தா அந்த இடத்தை விட்டு இடியே வந்தாலும் இறங்கி போயிருக்க மாட்டாரு. அவன் தலைவன், தலைவன். எவன் தலைவன்? தலையை கொடுக்க எவன் துணிகிறானோ அவன் தான் தலைவன். கையை கட்டிட்டு ஓடி போறவன்ல தலைவன். இன்னைக்கு
திமுக தீய சக்தி. அதை சொல்வதற்கு தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தியா? ஆமாம், அதிமுக ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி. கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி. ஜெயலலிதா ரோல் மாடல். யாரு பக்கம்? ஈவே ராமசாமி வேலுநாச்சியார் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்கள்லாம் ரோல் மாடல்ஸ். விஜயகாந்த் ரோல் மாடல். விஜயகாந்த் சாகர வரைக்கும் அவர் பக்கத்திலே போகல. அவர் பையன் நடிச்ச படத்து கூட ஒரு வாழ்த்து கூட போடல. விஜயகாந்த் இறந்து போனதனை கூட அன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்தல. இறந்த உடனே விஜயகாந்த் கூட ஒரு கொள்கை இருக்கு. திமுக காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதிமுக கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை இருக்கு. கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கை, அது வேற விஷயம். ஆனா கொள்கை இருக்கு. திராவிடம்ங்கிற கொள்கை இருக்கு. இந்திய தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை இருக்கு, மதிமுக ஒரு கொள்கை இருக்கு, அதே போல பாமக ஒரு கொள்கை இருக்கு, பிசிக ஒரு கொள்கை இருக்கு. எங்களுக்கு உயர்ந்த கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ரசிகனாக பாருங்க, சாட்டை எப்படி பேசுறாப்புல. இந்த ஊர்ல எவனா ஒருத்தர் இருப்பான், ஒன்னு ரெண்டு, அனில் குஞ்சி இருந்தா கொள்கை என்னன்னு சொல்லு. ஒரு சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான வள்ளுவர் சொன்னது போல நம்ம சொன்னா, வள்ளுவர் எங்க சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தளபதி தானே சொன்னாருங்கிறான். வள்ளுவர் எழுதின குளறலா? இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தளபதி சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானங்கிறத திருவள்ளுவர் சொன்னதுங்கிறான். திருத்த முடியாது. எதற்குதான்? சாட்டையை வச்சு அடிச்சு தான் இவர்களை திருத்த முடியும். வேற எது கொண்டும் திருத்த முடியாது. ஆனா உண்மையிலேயே தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள் இருந்திருப்பாங்கிறது தெரியாமலே போயிருக்கும். இவ்வளவு தற்குறி இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்படியே வர்றான். எங்களுடைய சர்ச்சைக்காரங்க எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கோங்க. எத்தனை சைமன், இது பிராலிமலை பொறுப்பாளர்கள்லாம் எத்தனையோ போராட்டத்தில் நடந்திருக்கோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ பேரணி, எத்தனையோ வழக்குகள் வாங்கியிருக்கோம். ஆனா கையை கடிச்சு வச்சிட்டாங்க. கையை கடிக்கிறான், அதுவும் எப்படி வெறி கொண்டு பார்க்கறான், அப்படின்னு கடிக்கிறான். அணில் மாதிரி பார்க்கறான், பேய் மாதிரி பார்க்கறான். ஒரே ஒரு கட்சி வானத்திலிருந்து குதிச்சவங்களா இந்த மண்ணினுடைய மக்கள், அவர்களும் சேர்த்து நம்ம அரசியல் பண்ணோம். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு, காவலர் குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, பள்ளிக்கூடம் என்று குறைந்தபட்ச சம்பளம் 25,000 என்று லஞ்சமே உருவாக்குவது எங்கள் லட்சியம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. குற்றம் நடந்த பிறகு பிடிப்பதல்ல காவல்துறையின் வேலை, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை. லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாம் இலவசம். தண்ணி இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். வேற என்ன தேவை? மதர் தெரசாவுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட போறது இல்ல, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போறது இல்ல. ஒரு லட்சம் மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுமைக்கும் நியாய விலைக்கடையில் இன்னைக்கு அநியாயமா இருக்கிறது ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடைக்கு இணையாக அதை விட ஊருக்கு கடையிலையும் அந்த பொருளை வாங்க முடியும். அவ்வளவு தரமா ஒரு அரசு கொடுக்கும். பருப்பா, காய்கறியா, பழங்களா, எல்லாத்தையும் அரசு விளைவித்து இல்ல வியாபாரி போய் ஆப்பிள் 250 ரூபா இருக்கும், விராலிமலையில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒரே விலை. எண்ணெயா ஒரே விலை, கடுகா ஒரே விலை, பாசிப்பருப்பா, சீரகமா, வெந்தயமா எல்லாம் ஒரே விலை. மாங்காய், பால், அது பவுடர் பால், இது பால் கிடையாது. பால் மாதிரி ஒண்ணு. தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 கோடி லிட்டர். ஆனா ஆடு மாடு இல்ல. என்ன மாடு? நாட்டு மாடு. 1.2 உயரம், 6.2 ஹைட். எங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் உயரம் அப்படி இருப்பாங்க. இந்த தமிழர்கள் அத்தனை பேருமே உயரமா இருந்தான். நாட்டு மாட்டு பாலை குடிச்சான், ஒத்தப்பன கல்லு குடிச்சான், வக்கு இல்லாம போயிட்டான். முடிஞ்சு கதை. உண்மையா இல்லையா? நம்ம தாத்தாக்கள், நம்ம ஆத்தாக்கள் காலத்துல வீட்டுக்கு 10 பிள்ளை இருக்குங்க. 10 பிள்ளைங்க மொத்தமே இவ்வளவுதான் ரூமே. முடிச்சு சடங்கு நிகழ்ச்சி நடத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சான். இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூமு, அண்ணனுக்கு ஒரு ரூமு, அக்காவுக்கு ஒரு ரூம், 4 ரூம் 5 ரூம் கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சுட்டு பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன்? உணவு முறை மாறிடுச்சு. பால் தரமான பால் இல்ல, நாட்டு மாடு செத்து போச்சு, நாட்டு மாடை அடிச்சு காலி பண்ணிட்டான். நாங்க என்ன சொல்றோம்? அதை மீட்டெடுக்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் நாட்டு மாட்டு தேர்தல் வாக்குறுதி. இதை செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க. ஒரு கணவருக்கு படித்த பிள்ளைகள் மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது. தேடி படிச்சு பாருங்க.
நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை கனவு, அது சீமானுடைய கனவல்ல, இந்த இனத்தினுடைய பெரும் கனவு. எப்படி இந்த நாட்டை நான் மாற்றுவேன் என்கிற அந்த கனவை அண்ணன் சீமான் கண்டு அதை தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்காரு. படிச்சு பாருங்க, படித்த பிள்ளைகள். சும்மா சீமான் சொல்லுவாரு, சீமானா விவசாயம் பார்க்க சொல்லுவாரு, எங்க ஒரு மாட்டுக்காரன், எங்க ஒரு ஆட்டுக்காரன். நாங்க சொல்ற மாட்டு மேய்க்கிறதுங்கிறது இந்த வாங்குற வாழை தூக்கிக்கிட்டு கையில பழைய கஞ்சியை வச்சுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு தரமான ஆடு அரசிய வைக்கும். அதுல படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை. வெளிநாடுகளை பாருங்க, நீங்க யூடியூப்பை போட்டு பாருங்க, உலங்கு வானூர்தி போய் ஒரு பட்டியல அடைச்சிடறான். பட்டியல மாடு கிடக்கும், பட்டியல ஆடு இருக்கும். சாயந்தரம் பாலை கறப்பான். பக்கத்துல பால் சார்ந்த தொழிற்சாலை, அங்கிருந்து பால்ல இருந்து பாலாடை கட்டி, பால்ல இருந்து பதநீர், பால்ல இருந்து பன்னீர், பால்ல இருந்து பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறான். அது வெளியே சொல்றாரு. படிச்சவனை போய் ஆடு மேய்க்க, ஏண்டா உள்ளூர்ல ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், வெளியூர்ல போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமையா? இங்க படிச்சவன் துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறான், அது பெருமை. காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அறக்காசா இருந்தாலும் அரசாங்க காசா இருக்கணும். அது வந்து மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்காப்ல, என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஒட்டகத்துக்கு புல் பிடிக்கிட்டு இருக்காப்ல, ஒட்டகம் மேய்க்கிறான், அங்க போய் படி அவமானம் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை மட்டும் 1,00,000 கோடி. ஞாயிற்றுக்கிழமையான நாக்கு இன்னைக்கு தனி சுக்கா வாங்குவோமா, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு சூரட்டி வாங்குவோமா? கடையில் போய் நிற்கிறது ஒரு சூரட்டி, ஒரு ஆட்டுக்கு ஒரு சூரட்டி தான். நீ வரிசையில் நின்று அடுத்த வாரம் அம்மாவன் சூரட்டி வேணும், மாங்காய் வேணும், லிவர் வேணும், குடல் வேணும், சுக்கா பக்கரி வேணும், மாட்டு கறி வேணும். ஆனால் ஆடு மாடு மேய்க்க கூடாது என்பது, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, அது வருமானம் என்று சொல்லுகிற தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். திம்மர் அனுப்பாரு, துண்டை போட்டுட்டு தினவெடுத்து இப்படி இருப்பாப்ல, ஆட்டியவர் மாட்டியவர். ஏன்? அவன் யாரையும் நம்பாமல் தன் காலில் நிற்பதால் திமிரோடு நிற்கிறான். அப்படி ஒவ்வொரு விவசாய குடிமானத்தோடு தலை நிமிர வைப்பேன். வேற எங்கேயுமே இல்ல பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆடு மாடு விவசாயம், இந்த 3 போதும். நாங்க வந்து வாட்ச் ஃபேக்டரி கொண்டு வருவோம், மைக் ஃபேக்டரி கொண்டு வருவோம், கார் ஃபேக்டரி கொண்டு வருவோம். பைக் தேவையா இறக்குமதி பண்ணி கொள்ளலாம், ஆனால் நீரையும் சோறையும் இறக்குமதி பண்ண முடியாது. பட்டினி கிடந்து செத்து போவோம். தோரம்பருப்பு இடையில இல்ல, ஈரான்ல இருந்து தோரம்பருப்பு 7 தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்த பூரா அழிச்சிடுவாளே அப்படிங்கிற. என்ன தாளிக்கும் போது வெங்காயத்தை போட்டாலே பேதியில போவான்றான். வெங்காயத்துக்கு மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை. அப்ப என்ன நப்பட்டு டாஸ்மாக் இருந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை உருவாக்குவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு கடை கிடையாது. உங்களுக்கு மாற்றாக கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு ஊருக்கு வெளியே வச்சிருவான், போய் குடிச்சுக்க. கல்லு குடிச்சு இது வரைக்கும் செத்தவனே கிடையாது. முட்டுக்காண்டு புல்லுங்க, முட்டுக்காண்டு புல்லு, அந்த புல்லோட சாறு உடம்புக்கு நல்லதுங்கிறான். அருகம்புள்ளி சாருக்கு அருந்துவீர் உச்ச மண்டத்தை எழுப்புறோம். அவன் என்ன சொல்றான்? கல்லு போத அப்படிங்கிறான். கல்லு போதைன்னா டாஸ்மாக்ல விற்கிற பிராண்டியும் விஸ்கியும் ஒயினும் ஜின்னும் ரம்பும் பெருமாள் கோயில் தீர்த்தமா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். நம்முடைய பெரிய ஆய்களுக்கு தெரியும், பிரசவ நேரத்தில் ஒரு கோல கல்லை குடிச்சிருவாங்க. கல்லை குடிச்சிட்டா பிரசவ நேரத்தில் சுகப்பிரசவம் அடைவாங்க. இன்னைக்கு சுகப்பிரசவம் என்பது அது வழக்கொழிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு கதை. பிள்ளை பார்த்தா சீமான் மாதிரி இருக்கும். நீ நாட்டு சக்கரை சாப்பிட்டா, கருப்பட்டி சாப்பிட்டா சீமான் மாதிரி பிள்ளை பிறக்கும். நீ இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்டா அது ரெண்டும் ஒண்ணுதான். நீ லலிதா ஜோடியில ஒருத்தன் வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். எப்படா திருடுன்னு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், லலிதா ஜோடி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யாரும் அங்க வந்து சாதாரணமா உள்ள போக முடியாது. வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணினா, ஒரு வண்டியை, ஒரு டாடா ஏஸ் மாதிரி ஒரு வண்டியை ஈர சாக்கு 4 சாக்கை கொண்டு வந்து லலிதா ஜோலி சைடு வால்ல சோத்துல வச்சுட்டான். வச்சுட்டு அங்க டக்கு டக்கு, இங்க சக் சக், டக்கு 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 சக் சக். அங்க காவல்துறை பாக்குது, இந்த டக்கு டக்க பாக்குது, இந்த சக்கு சக்க பார்க்கல. பார்த்து அவனு ஈர சாக்கை வச்சு ஓட்டையை போட்டு உள்ள போயிட்டான். இப்போ லலிதா ஜோலில ஓட்டையை போட்டு முருகன் படத்துக்கு பின்னாடி வச்சு வெளியே திருடன் கூட, திருடன் சார்
முருகன் படத்துக்கு முன்னாடி 10 பவுன் தாலி செயினை வச்சிருக்கேன், கொஞ்சம் பத்திரமா வீட்டை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுப்பீங்களா? அழகான பிள்ளையை பெத்தெடுத்து ஒரு பிச்சைக்காரன் கையில் கொடுத்தா நல்லா கஞ்சா அடிக்கணும், சிகரெட் வாயிலிருந்து எடுக்கவே கூடாதுப்பா. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருப்பா. மாப்பிள்ளைக்கு ஒரு 500 நோயாவது இருக்கணும்ப்பா. வாய் வெந்து போயிருக்கணும், மூக்கு முடைச்சு போயிருக்கணும், கண்ணு குள்ளமா இருக்கணும், நெஞ்சு அடைச்சு போயிருக்கணும், வயிறு உள்ள இருக்கணும். அவன் எதுவுமே செய்யக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் என் பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? திருட வரான், கொள்ளையடிக்கிறான், ஆத்தமல்ல அடிக்கிறான், அவங்களை ஏமாத்துறான், அவனுக்கு மட்டும் எப்படி ஓட்டு போடுறீங்க? நல்ல மாப்பிள்ளைக்கு வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். தன் காலில் நின்று தன் குடும்பத்தை வழிநடத்துவோல் பெண். ஒரு ஆண் 100 ரூபாய் கொடுத்தா கூட 20 ரூபாய சேர்த்து வச்சு ஊருக்குள்ள நல்லவனா பார்த்து ஒரு சீட்டை போட்டு அந்த சீட் எடுத்து ஒரு நகையை வாங்கி அந்த நகையை வாங்கி சேர்த்து வச்சு பிள்ளைக்கு மூக்குத்தி தோடு தொங்கட்டான்னு கணவன் குடிகார கணவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியாம சேர்த்து வச்சு பிள்ளைக்கு நகையை சேர்க்கிற ஒரு கேப்பான். எந்த ஊர்லயோ கொண்டு வந்து விராலிமலை நிப்பாட்டிருக்காங்களே, ஆந்திரால இருந்து வந்து கருணாநிதி தமிழ்நாட்டில் போட்டி போடலாம், கர்நாடக ஜெயலலிதா தமிழ்நாட்டில் போட்டி போடலாம், விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போடுகிறார். இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லாரும் வெள்ளக்காரனுக்கு வரி கட்டினா, ஆண் மன்னர்கள் விழுந்துட்டான். பெரிய பெரிய ஆண்டுகள் பயிற்சி எடுத்து மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியார் மட்டும்தான். ஒரு பெண்ணரசி, பேரரசி. அந்த வேலுநாச்சியார் பரம்பரையில் பிறந்த எங்களுடைய அக்கா சத்தியலட்சுமி தோற்கலாம், ஆனால் 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஏற்கலப்பை சின்னத்தோடு உழுது உழுது பாடுபட்டு இந்த நிலத்தை பாழாக்கி இந்த நிலத்தில் விவசாயத்தை செழிக்க வந்திருக்கிறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் காசு தரமாட்டோம், காசியை கொடுக்கவும் மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி. அந்த ஓட்டை வாங்கி கொண்டு ஓட்டு செலுத்து வாக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகம் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு பரப்புரை கொடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.